இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்ஸ் வந்து அதிக டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு இடமா இருக்குது. டாப்ஸை பற்றி சொல்லலாம், தே ஆர் வெரி க்ளோஸ் டு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து மேலும் ஒரு ஹையர் லெவல் ரீச் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப உதவியாக இருக்காங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லும். அது ஒன்று வேல்ஸ் யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து விக்டரி, இன்னொன்று வந்து விருது. நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். அந்த இருந்தால்தான் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். நீ எடிட்டிங்காக இருந்தாலும், டைரக்ஷனாக இருந்தாலும், ஆக்டிங்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் ஆன் வாட் எவர் யூ டூ. இப்போது சினிமாவில் தேவைகள் அப்படிங்கிறது எப்போவுமே குறையாத ஒரு இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ இது ஓப்பன் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் பணிபுரிவதற்கான அத்தனையும் இங்கே இருக்குது. நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்கிறதாக இருக்கட்டும், எடிட்டிங் கற்றுக்கிறதாக இருக்கட்டும், ஒளிப்பதிவு கற்றுக்கிறதாக இருக்கட்டும், நடிப்பு பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்குது. அதுவும் மிகச்சிறந்த முறையில் இன்னைக்கு நம்பர் ஒன்றா விலகி இருக்கிறது அந்த வேல்ஸ். திரு ஐசரி கணேஷ் அவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளர், எல்லாத்தையும் மீறி ஒரு மிகச்சிறந்த உடையாளர். அவருடைய கல்லூரி இது. இன்னும் சென்டிமெண்ட்டாக சொல்லணும்னா ஒரு நடிகர் கம் ப்ரொடியூசருடைய காலேஜும் கூட இது. அதுக்குள்ளேயே கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து ஜோஸ் டாக்ஸ்க்கு நான் பேச வந்திருக்கேன். அந்த ஜோஸ் டாக்ஸ் வந்து நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் நடக்குது. பல விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வேல்ஸ்லேருந்து வாலண்டியர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சினிமா வந்து நல்லா ஊறிச்சு தெரிஞ்ச பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்காங்க. இட்ஸ் அமேசிங் டு சீ த டேலண்ட். இப்போ வந்து ஒரு நம்பிக்கை வருது, அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம உலகத்துக்கு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஐம் வெயிட்டிங் டு சீ தெம் ஷைன்.